This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போட்ட அதிரடி ஆர்டர், நிதியுதவி நிறுத்தம், கையை பிசையும் பாகிஸ்தான். தலைப்பு இதுதான். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியை தற்காலிகமாக நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். டொனால்டு ட்ரம்பின் உத்தரவால் பாகிஸ்தானில் பல முக்கிய திட்டங்கள் நிறுத்தப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டு வரும் நிதி உதவியை மறுமதிப்பீடு செய்து அவை குறைக்கப்படலாம் அல்லது நிரந்தரமாக நிறுத்தப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றது அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அமெரிக்காவின் நலன்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறி முந்தைய ஜோ பைடன் நிர்வாகம் மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளை ட்ரம்ப் கைவிட்டு வருகிறார். உலக சுகாதார நிறுவனத்தில் இருந்து விலகியது, பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறியது என இந்த பட்டியல் நீளும். அதேபோல இனி வெளிநாடுகளுக்கான நிதியை அமெரிக்கா நிறுத்தப் போவதாக ட்ரம்ப் கூறி வருகிறார். நாள்தோறும் அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்து வரும் ட்ரம்ப் தற்போது பாகிஸ்தானுக்காக நிதி உதவியை நிறுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். தற்காலிகமாக நிதி உதவியை நிறுத்த இருப்பதாக ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில், பாகிஸ்தானில் அமெரிக்கா சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சர்வதேச மேம்பாட்டு பணிகள் உடனடியாக நிறுத்தப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இவற்றில் பாகிஸ்தானில் கலாச்சார பாதுகாப்புக்கான தூதர்கள் நிதியும் அடங்கும். பாகிஸ்தானில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள், அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ள பொருட்கள், பூர்வீக மொழிகள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள கைவினைப் பொருட்கள் போன்ற பாரம்பரிய கலாச்சார சின்னங்கள் ஆகியவற்றை பாதுகாக்க AFCP நிதி உதவி அளிக்கப்பட்டு வந்தது. 5 திட்டங்களும் நிறுத்தப்படும். இவை உள்பட பல்வேறு திட்டங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவியை ட்ரம்ப் தனது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக நிறுத்த உத்தரவிட்டுள்ளார். இந்த நிதியுதவியை மறு ஆய்வு செய்ய ஏதுவாக தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இந்த முடிவால் எரிசக்தி துறையில் 5 திட்டங்களும் நிறுத்தப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் சுகாதாரம், வேளாண்மை, வாழ்வாதாரம், உணவு பாதுகாப்பு, வெள்ளம், பருவநிலை, கல்வி, ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் நிர்வாக நிதி உள்ளிட்டவையும் ட்ரம்ப் உத்தரவால் தடைப்பட்டுள்ளது. தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்தாலும் இந்த திட்டத்திற்கான நிதிகள் நிரந்தரமாக நிறுத்தப்படலாம் அல்லது கணிசமாக குறைக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகிறது. எனினும் பாதிக்கப்பட்ட திட்டங்களின் மதிப்போ அமெரிக்கா தற்போது பாகிஸ்தானுக்கு எவ்வளவு நிதி வழங்கி வருகிறது என்பது பற்றிய விவரங்களோ தெரியவில்லை. முன்னதாக கடந்த வாரம் எந்த ஒரு நாட்டின் பெயரை குறிப்பிடாமல் பேசிய அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாம்பி ப்ரோச், அமெரிக்கா செலவிடும் நிதியுதவி மறு ஆய்வு செய்யப்படும் எனவும், செலவிடும் ஒவ்வொரு டாலரும் அளிக்கப்படும் நிதியும் 3 கேள்விகளுக்கு விடை கொடுக்கும் வகையில் இருக்க வேண்டும். அதாவது, அமெரிக்காவை பாதுகாக்குமா, அமெரிக்காவை வலுவாக்குமா, அமெரிக்காவை மேலும் செழிப்பாக்குமா என்ற 3 கேள்விகளுக்கு விடையளிப்பதாக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற தகவலுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.